நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்னு அடம் பிடிச்சு ஹீரோவா மாறின காமெடியன்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சந்தானம். ஆரம்பத்துல சின்ன சின்ன காமெடி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த சந்தானம் தன்னோட டைமிங் காமெடி, கவுண்டர், வசனங்கள் மற்றும் இயல்பான நடிப்பு மூலமா ரசிகர்களோட மனசை கவர்ந்துட்டாரு. சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, ராஜராணி மாதிரி பல படங்கள்ல ஹீரோக்களுக்கு இணையா இவரோட காமெடியும் பேசப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா சந்தானம் இருக்கிறதுனால தான் அந்த படமே ஓடுது அப்படின்ற பேச்சும் போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் யார் கொடுத்த ஐடியாவோ தெரியல, உன்னாலதான் படமே ஓடுது, நீ ஏன் ஹீரோவா நடிக்க கூடாது அப்படின்னு சந்தானத்தை யார் உசுப்பேத்தி விட்டானே தெரியல. அப்பதான் அவர் முதலா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற படத்துல தனி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் தொடர்ந்து ஹீரோவா மட்டும்தான் நடிச்சிட்டு வராரு. ஆனா இவர் ஹீரோவா நடிக்கிறது நல்லா இருக்கா இல்ல காமெடியன் சந்தானம் தான் பெஸ்டான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூரி உண்மையா ஒரு காமெடியனே கிடையாது, அவர் ஒரு ஹீரோ தான். அது அவருக்கே லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. ஆரம்பத்துல அவர் நடிச்ச வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா, வேதாளம் இந்த மாதிரி படங்கள்ல சூரியோட காமெடியை பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனா சூரி எப்போ ஒரு ஹீரோவா மாறினாரோ அதுல இருந்து ட்ரோல்ல சிக்கினதே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், சூரிக்கே தெரியல அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு. விடுதலை படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான், ஏண்டா இவ்வளவு நாள் இதை உள்ள வச்சுக்கிட்டாடா மொக்க காமெடி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சூரிய பார்த்து எல்லாரும் ஓப்பனா கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து சூரி இந்த காமெடியே வேண்டாம், ஹீரோவாவே நடிச்சிருவோம் அப்படின்னு தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யோகி பாபு. காமெடியனா இருந்த சந்தானம் ஹீரோவா மாறினதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில் காமெடி அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகிச்சு. அதுல போய் யோகி பாபு அப்படியே உட்கார்ந்துட்டாரு. யோகி பாபுவோட காமெடி அந்த டைம்ல எல்லாருக்குமே ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் சந்தானம் போனதுனாலேயே யோகி பாபு ஈஸியா நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா பாருங்களேன், யோகி பாபுக்குள்ள வேற ஒரு திறமை இருந்திருக்கு. நம்ம எல்லாரும் அவரோட காமெடிக்கு விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். ஆனா யோகி பாபு ஒரு காமெடியன் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பெர்ஃபார்மர். தர்ம பிரபு, மண்டேலா, பொம்மை நாயகி இந்த மாதிரி படங்கள்ல நான் ஒரு காமெடியன் மட்டும் கிடையாது, நான் ஒரு ஹீரோ அப்படின்னே எடுத்து காமிச்சிருக்காரு. முக்கியமா இவர் நடிச்ச லக்கி மேன் படம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. காமெடியும் இருக்கும், ஹீரோயிசமும் காமிப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேலோட காமெடியை நிரப்புறதுக்கு இனிமே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாவிலேயே ஒருத்தன் பிறக்க போறது இல்ல நமக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்டவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இம்சிதரசன் 23ஆம் புலிகேசி அப்படின்ற படத்துல ஒரு ஹீரோவா கலக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா அவர் பண்ண நிறைய பிரச்சனைகள் காரணமா தமிழ் சினிமாவில இருந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்த வடிவேல் இந்த காமெடியெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம ஏன் ஹீரோவா நடிக்க கூடாது அப்படின்னு தெனாலிராமன், எலி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற படத்துலயும் ஹீரோவா தான் நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த படங்கள் எதுவுமே பெருசா கை கொடுக்கல. ஆனா மாமன்னன் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அது அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு.